போன வீடியோல சொல்லியிருந்தேன் போயிட்டு ஹைதராபாத்ல பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு ஹைதராபாத் கிளம்பி போயிட்டோம். என்னோட நண்பனை தேடின்னு ஹைதராபாத் போன அப்புறமா ஆட்டோலாம் டிராவல் பண்ணி ஒரு கடையை பார்த்து நானே உட்காந்து ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடலான்னு ட்ரை பண்ணேன். இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? நீ ஹைதராபாத் பிரியாணிக்கோசரம் ஹைதராபாத் போய் சாப்பிடணுமா? நம்ம ஊர்ல நிறைய பிரியாணி இருக்குல்ல, ட்ரை பண்ணலாம்னு நீங்க கேட்கலாம். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஊர்ல இருந்து சாப்பிட்றத விட அதுக்கான ஸ்பெஷலான ஊர்ல போயிட்டு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தான் ட்ரை பண்ணலாம்னு நான் நினைச்சேன். நான் இந்த இடத்துல எந்த ஒரு கடையும் ப்ரொமோஷன் பண்ண விரும்பல. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு போனது பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். பிரியாணியை ஒரு பவுல்ல கொண்டு வந்து வச்சு அதுல அவங்களே பரிமாறிட்டு போனாங்க. ஆனா ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் தான் இருந்தது. அதுக்கு தொட்டுக்க பச்சை கலர்ல ஒரு சட்னியும் தயிர் பச்சடியும் கொடுத்துருந்தாங்க. பச்சை கலர் சட்னியை கொஞ்சமா ஊத்தி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அல்டிமேட்டா இருந்தது. இந்த தயிர் பச்சடி இல்லாம நான் பிரியாணியே சாப்பிட மாட்டேன். அதையும் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணி வாய்க்குள்ள போட்டா ஆஹா சரியான டேஸ்ட்டுங்க. பிரியாணினாவே எல்லாருமே ட்ரை பண்ணிருப்போம். லெக் பீஸ் லைட்டா புட்டு பிரியாணியோட அள்ளி வாய்க்குள்ள போட்டா சரியான டேஸ்டா. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பூனை வந்துச்சு. சரி பூனை நம்ம அந்த எலும்பு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பூனைக்காக போட்டாங்க. அது கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் எந்த ஊர் போயிட்டு என்ன சாப்பிடலான்றதை கமெண்ட் பண்ணுங்க.